ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இப்போ நம்ம வந்து வெல்கம் ஆல் டு த லைவ் செஷன். பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் சாப்டர் கடகடன் முடிச்சிருவோம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் வர பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சிங்கனாலே நீங்கள் எக்ஸாமில் இந்த சாப்டர்லேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணிடுவீங்க கரெக்டாக. ஸோ இந்த கிளாஸை நல்லா கவனிங்க. ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். பட் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நான் ப்ரெசன்டேஷனில் உங்களுக்கு அந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜி முடிச்சுடுவோம். எப்படி சார்னு கேட்குறீங்களா? அதுதான் மேஜிக். ஓகே, ஸோ இன்னைக்கு பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் சாப்டர்லேருந்து நம்ம என்சிஆர்டியோட எக்ஸ்ட்ராக்டட் நோட்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வித் எக்ஸ்பிளனேஷனோட. சரிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும் அந்த பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் இட்ஸ் சர்க்குலேஷன் சாப்டரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் அண்ட் லிம்ஃப் பார்த்துக்கணும். பிளட்லையும் லிம்ஃப்லையும் என்ன காம்போசிஷன் இருக்குது, என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். வேல்யூஸ்ங்கிறது பிளட்ல ரெட் பிளட் செல்ஸோட அளவு எவ்வளோ, ஒயிட் பிளட் செல்ஸோட அளவு எவ்வளோ, பிளேட்லெட்ஸோட அளவு எவ்வளோ, அதெல்லாம். ஸோ பிளட் குரூப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏபிஓ பிளட் குரூப் படிக்கணும் அண்ட் ஆர்ஹெச் மேட்சிங் ட்ராப்ஸ் அதை நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஹார்ட் அனாட்டமியில் வேல்வ்ஸ், நோடல் இஷ்யூஸ், டிஷ்யூஸ், பேஸ் மேக்கர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எஸ்வி நோடுன்னு சொல்லுவோம்ல, அதான் பேஸ் மேக்கர். கார்டியாக் சைக்கிள் அண்ட் இசிஜி, கார்டியாக் சைக்கிளில் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ், நம்பர்ஸ், வேவ்ஸ், இசிஜியில் வரக்கூடிய வேவ்ஸ் இதெல்லாம் நம்ம நல்லா படிச்சுக்கணும். சர்க்குலேஷன் அண்ட் டிசார்டர்ஸில் டபுள் சர்க்குலேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிபி, சிஏடி, ஆன்ஜினா இதெல்லாம் படிக்க போகிறோம். ஓகே, இதுதான் எக்ஸாமுக்கு இந்த கான்செப்ட்ல இருந்து தான் கொஷின் வரும். ஃபர்ஸ்ட் பிளட்டை பொறுத்த வரைக்கும் இதுல ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் இருக்கு அண்ட் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ்ங்கிறது செல், ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஃப்ளூயிட் பார்ட் ஆஃப் த பிளட். ஓகே, ஸோ இது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ, லிக்விட் ஃபார்ம்ல இருக்க ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ தான் பிளட். இதுல வந்து பாத்தீங்கன்னா 55% பிளாஸ்மாவும் 45% ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸும் இருக்கு. ஸோ பிளட் அப்படிங்கிறது பிளாஸ்மா பிளஸ் செல்ஸ் ஆர் ஃப்ராக்மெண்ட்ஸ் சேர்ந்தது. ஓகே, பிளாஸ்மா அப்படிங்கிறது என்ன? இந்த 55% பிளட்ல பிளாஸ்மா இருக்கு இல்லைங்களா, அது என்னது? ஸ்ட்ரா கலர்டு, அதாவது பேல் எல்லோ, லைட் எல்லோ கலர்ல இருக்கும், அதான் ஸ்ட்ரா கலர்டு விஸ்கஸ் ஃப்ளூயிட், பிசு பிசுன்னு இருக்கக்கூடியது. 90 to 92% வாட்டர் பிளாஸ்மால இருக்கு. இங்க பாருங்க, பிளட்ல பிளாஸ்மாவோட அளவு 55%, பிளாஸ்மால வாட்டரோட அளவு 90ல இருந்து 92% வரைக்கும். 6ல இருந்து 8% வரைக்கும் புரோட்டீன் இருக்கும் பிளாஸ்மால. ஸோ புரோட்டீன்ஸ் என்னென்ன புரோட்டீன்ஸ் சார் இதுல இருக்கு? ஃபைப்ரினோஜன், குளோபுலின்ஸ், அல்புமின்ஸ், இந்த 3 புரோட்டீனும் நமக்கு பிளாஸ்மால இருக்கு. ஸோ திஸ் இஸ் அபவுட் பிளாஸ்மா. ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் செல்ஸ் தான், ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், பிளேட்லெட்ஸ் இதெல்லாம். சீரம்ங்கிறது என்ன சார்? பிளட்ல 55% பிளாஸ்மா இருக்கு, 45% ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஆனா சீரம்னா என்ன? சீரம்ங்கிறது பிளாஸ்மால கிளாட்டிங் ஃபேக்டர்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிறது தான் சீரம். ஸோ சீரம்ங்கிறது பிளட்ல பிளாஸ்மா எடுத்துக்கிறீங்க, இந்த 55% பிளாஸ்மா இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிளாஸ்மால கிளாட்டிங் ஃபேக்டரை ரிமூவ் பண்ணிட்டா அதுக்கு பேரு சீரம். ஸோ ஃபைப்ரினோஜன், குளோபுலின், அல்புமின் இந்த 3ம் பிளாஸ்மால இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ், மறந்துடாதீங்க. ஸோ சீரம் இஸ் நாட் பிளாஸ்மா. சீரம்ல கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்காது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸோட ஐடென்டிட்டி என்ன? இது பிளட் தான் படிச்சுட்டு இருக்கோம். கவுண்ட் என்ன, ஃபங்க்ஷன் என்ன, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்கணும். ஸோ என்சிஆர்டியில் 15.1 ஃபிகர், என்சிஆர்டி பிக்சரே நமக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், கட் காப்பி பேஸ்ட். ஏன்னா பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டியில் இருக்கிறதுல இருந்து தான் கொஷின் வரும். இங்க பாருங்க, ரெட் பிளட் செல்ஸ், அதோட டயக்ராம் இந்த மாதிரி டிஸ்காய்டு சர்க்குலர் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. பிளேட்லெட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈசனோஃபில், பேசோஃபில், நியூட்ரோஃபில், மோனோசைட்ஸ், டி லிம்போசைட்ஸ், பி லிம்போசைட்ஸ் இதெல்லாம் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் இன் த பிளட் செல்ஸா இருக்குங்க. இதுல ரெட் பிளட் செல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? கேசியஸ் டிரான்ஸ்போர்ட், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதோட ஷேப் பை கான்கேவ் ஷேப்பா இருக்கும். ஸோ இப்படி
ஓகேங்களா, பைகான்கேவ் ஷேப்பா இருக்கும். ஸோ தட் அதிகமான ஆக்ஸிஜன், கார்பன் டை ஆக்சைடு அது கேரி பண்ணிட்டு போற மாரி. ஏன்னா நியூக்ளியஸ் கிடையாது. தெர் இஸ் நோ நியூக்ளியஸ் இன் மேமல்ஸ். மேமல்ஸ்ல இருக்க ரெட் பிளட் செல்ஸ்ல நியூக்ளியஸ் கிடையாது. அதோட லைஃப் ஸ்பேன் 120 டேஸ். 120 நாள் தான் அது ஆக்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் அழிஞ்சு போயிடும். ஓகேங்க. WBC அப்புறம் புது ரெட் பிளட் செல்ஸ் சிந்தசிஸ் ஆகும். ஒயிட் பிளட் செல்ஸ் நமக்கு நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுக்குது. இம்யூனிட்டி நியூக்ளியஸோட இருக்கும். இதுல கிரானுலோசைட்ஸ், ஏ கிரானுலோசைட்ஸ்னு 2 டைப்ஸ் இருக்கு. கிரானுலோசைட்ஸ்னா ஒண்ணும் இல்ல, உள்ள கிரானியூல்ஸ் புள்ளி புள்ளியா தெரியுது பாத்தீங்களா, அந்த மாதிரி கிரானியூல்ஸ்னா சின்ன 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 துகள்கள் மாதிரி இருந்ததுன்னா அதை கிரானியூல்ஸ் அப்படிம்போம். அது இல்லைன்னா ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏ கிரானுலோசைட்ஸ். ஓகேங்க. ஸோ பிளேட்லெட்ஸ் அடுத்து. பிளேட்லெட்ஸ் ஆர் செல் ஃப்ராக்மெண்ட்ஸ். சின்ன சின்ன குட்டி குட்டியா இருக்கிறது செல் ஃப்ராக்மெண்ட்ஸ். கிளாட்டிங்க்கு பிளேட்லெட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரம் மெகா கேரியோசைட்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது பிளேட்லெட்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ் ஆர் ஃப்ராக்மெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டி குட்டி பீசஸாக இருக்கும். RBCs மோஸ்ட் abundant cells in the blood. ரெட் blood cells தான் அதிகமாக இருக்கும். ஒயிட் blood cells are fewer but functionally diverse. ஒயிட் blood cells வந்து கம்மியாக இருந்தாலும் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸில் இன்வால்வ் ஆவாங்க. அடுத்து must memorize values. RBCs per millimeter cubic millimeter. RBCs per cubic millimeter வந்து பார்த்தீங்கன்னா 5 to 5.5 மில்லியன் இருக்கும் per cubic millimeterல. அதே ஹீமோகுளோபின் per 100 ml வாட்டர்ல 12ல இருந்து 16 கிராம்ஸ் ஹீமோகுளோபின் இருக்கும். RBCயோட லைஃப் ஸ்பேன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 120 டேஸ். WBC per cubic millimeter வந்து பார்த்தீங்கன்னா 6 to 8,000 இருக்கும். கேனா 1000ங்க. பிளேட்லெட்ஸ் per cubic millimeter வந்து பார்த்தீங்கன்னா 1.5ல இருந்து 3.5 lakhs இருக்கும். எல்னா லேக். ஹார்ட் ரேட் 72 per minute. 72 ஒரு நிமிஷத்துக்கு 72 டைம்ஸ் நமக்கு ஹார்ட் ரேட் இதயம் துடிக்கும். கார்டியாக் சைக்கிள் 0.8 செகண்ட்ஸுக்கு ஒரு கார்டியாக் சைக்கிள் நடக்குது. கார்டியாக் அவுட்புட் பர் மினிட்க்கு 5 லிட்டர் பிளட்டுங்க, மறந்துடாதீங்க. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் WBC கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஆர்டர் எது ஜாஸ்தி எது கம்மிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதோட ஃபங்க்ஷன் ஒவ்வொன்றுக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நியூட்ரோஃபில்ஸ் தான் WBCஸ்ல ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது. 60 to 65% ஆஃப் த ஒயிட் பிளட் செல்ஸ் நியூட்ரோஃபில்ஸ் தான். இது ஃபேகோசைட்டிக்காக இருக்கும், மோஸ்ட் அபண்டன்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபேகோசைட்டிக்னா கிருமிகளை பிடிச்சி தின்னு அழிக்கிறதுன்னு அர்த்தம். லிம்போசைட்ஸ் அப்படிங்கிறது 20 to 25% இருக்கும். பி லிம்போசைட்ஸ், டி லிம்போசைட்ஸ்னு 2 இருக்கு. இம்யூன் ரெஸ்பான்ஸ், அதாவது நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுக்குது. மோனோசைட்ஸ் 6 to 8% இருக்கும். இதுவும் ஃபேகோசைட்டிக் தான். யூசினோஃபைட்ஸ் 2 to 3% இருக்கும். இன்ஃபெக்ஷன், அலர்ஜிக்கெல்லாம் இது காரணமா இருக்கு. இன்ஃபெக்ஷன் வந்து அலர்ஜிக் ரியாக்ஷனை ஏற்படுத்தும். பேசோஃபில்ஸ் 0.1 to 1% இருக்கு. ஹிஸ்டமின்ஸ், ஹெப்பாரின், அப்புறம் இதுதான் உள்ளதுலேயே ரொம்ப கம்மியானது. ஓகேங்களா, ரொம்ப கம்மியானது பேசோஃபில்ஸ் தான். ஸோ ஆர்டர் நியூட்ரோஃபில்ஸ் தான் உள்ளதுலேயே ஹையஸ்ட், பேசோஃபில்ஸ் உள்ளதுலேயே ரொம்ப கம்மி. நியூட்ரோஃபில்ஸை விட கம்மியாக இருக்கிறது லிம்போசைட்ஸ், லிம்போசைட்ஸ்க்கு அடுத்து மோனோசைட்ஸ், மோனோசைட்ஸ்க்கு அடுத்து யூசினோஃபில்ஸ், கடைசியாக பேசோஃபில்ஸ் வரும். இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியங்க. நெவர் லெட் மங்கி ஈட் பனானா. நெவர் லெட் மங்கீஸ் ஈட் பனானா ஞாபகம் வச்சுங்க, அந்த ஆர்டருக்கு அதிகத்துல இருந்து குறைவுக்கு. நெக்ஸ்ட் பிளட் குரூப்ஸ். ஏபிஓ பிளட் குரூப். ஏ பிளட் குரூப்ல ஏ ஆன்டிஜன் இருக்கும், ஆன்டிபாடி அதுக்கு எகெயின்ஸ்டா ஆன்டி பி இருக்கும். யாருக்கெல்லாம் இவங்க பிளட் கொடுக்கலாம், யாரெல்லாம் இவங்க ஏ பிளட்ல இருந்து வாங்கிக்கலாம்னா ஏ பிளட் குரூப் காரரும் ஓ பிளட் குரூப் காரரும் ஏ பிளட் குரூப் வாங்கிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். பி பிளட் குரூப்ல ஆன்டிஜன் பி இருக்கும், ஆன்டிபாடி ஏ இருக்கும். பி குரூப் காரங்களும் ஓ குரூப் காரங்களும் இவங்க கிட்ட இருந்து பிளட் வாங்கிக்கலாம். ஏபி பிளட் குரூப்ல ஆன்டிஜன் ஏவும் இருக்கும், பி இருக்கும், ஆன்டிபாடியே இருக்காது ஏபி பிளட் குரூப்ல. இது ரொம்ப முக்கியம். ஏபி, ஏ, பி, ஓன்னு எல்லாருமே இவங்க கிட்ட இருந்து பிளட் வாங்கிக்குவாங்க. அதனால ஏபி பிளட் குரூப் வந்து யூனிவர்சல் ரெசிபியன்ட். யூனிவர்சல் ரெசிபியன்ட். ஆக்சுவலி ஏ பிளட் குரூப் காரங்க ஏ கிட்ட இருந்து பிளட் வாங்கிக்குவாங்க, ஓ கிட்ட இருந்து பிளட் வாங்கிக்குவாங்க.
பி பிளட் குரூப் காரங்க பி கிட்ட இருந்து பிளட் வாங்கிக்குவாங்க, ஓ கிட்ட இருந்து பிளட் வாங்கிக்குவாங்க. ஏபி பிளட் குரூப் காரங்க ஏபி கிட்ட இருந்தும் வாங்கிக்கலாம், ஏ கிட்ட இருந்தும் வாங்கிக்கலாம், பி கிட்ட இருந்தும் வாங்கிக்கலாம், ஓ கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். அதனால இவங்க யூனிவர்சல் ரிசிபியன்ட்னு சொல்லுவோம். ஓ பிளட் குரூப்ல ஆன்டிஜனே இருக்காது, அதனாலதான் அது ஜீரோ ஆன்டிஜன். ஆனா ஆன்டிபாடி ஏவும் இருக்கும் பியும் இருக்கும். ஓ கிட்ட இருந்து மட்டும்தான் இவங்க பிளட்டை வாங்கிக்க முடியும். பட் ஓ பிளட் குரூப் காரங்க ஏக்கு கொடுக்கலாம், பி கொடுக்கலாம், ஏபிக்கு கொடுக்கலாம். ஸோ ஓ பிளட் குரூப் இஸ் யூனிவர்சல் டோனார், ஏபி பிளட் குரூப் இஸ் யூனிவர்சல் ரெசிபியன்ட். RH பாசிட்டிவ் ஹேஸ் RH ஆன்டிஜன், RH நெகட்டிவ்ல RH ஆன்டிஜன் இருக்காது. ஸோ டிரான்ஸ்ஃபியூஷனுக்கு முன்னாடி ஆர்ஹெச்யும் மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும். எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் மதர் ஆர்ஹெச் நெகட்டிவாக இருந்து கரு ஆர்ஹெச் பாசிட்டிவாக இருந்தால் அடுத்த ப்ரெக்னன்சியில் அவங்களுக்கு ரிஸ்க் வரும். அடுத்த குழந்தை இறந்து பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்க. நெக்ஸ்ட், கோஆகுலேஷன் ஆஃப் பிளட். ஸோ இங்கே சீக்வன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இன்ஜுரி ஆயிடுச்சு, ட்ராமா ஆயிடுச்சு, காயம் ஆயிடுச்சு, பிளேட்லெட்ஸ் அண்ட் டிஷ்யூ ஃபேக்டர்ஸ் சேர்ந்து த்ரோம்போகைனேஸ் காம்ப்ளெக்ஸை ஏற்படுத்துது. த்ரோம்போகைனேஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து ப்ரோத்ரோம்பின்லேருந்து த்ரோம்பினாக கன்வெர்ட் பண்ணுது. அண்ட் தென் ஃபைப்ரினோஜன், ஃபைப்ரின் இதெல்லாம் சேர்ந்து கிளாட்டிங்கை ஏற்படுத்தி ஃபைப்ரின்ஸ் வந்து த்ரெட் லைக் நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இங்கே கால்சியம் அயான் வந்து பிளட் கிளாட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த த்ரெட் லைக் நெட்வொர்க் வந்துருச்சுன்னா பிளட் கிளாட் ஆயிடுச்சு, பிளட் வெளியேறது நின்றோம். அண்ட் கால்சியம் 2+ அயான் இருக்கு இல்லையா, பிளட் கிளாட்டிங்க்கு அது ரொம்ப முக்கியம். இந்த ஆர்டர் ரொம்ப சீக்வன்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. தென் லிம்ஃப், த ரிட்டர்ன் ரூட் ஆஃப் டிஷ்யூ ஃப்ளூயிட், திருப்பி வருதுங்க. ஸோ பிளட் கேபிலரியில தான் இது கிராஸ் பண்ணி போகும். இன்டர்ஸ்டிஷியல் ஆர் டிஷ்யூ ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் ஆர் டிஷ்யூ ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். லிம்ஃபேட்டிக் வெசல்ஸ் மூலியமாக தான் லிம்ஃப் வந்து கடத்தப்படுது. இதில் வந்து மேஜர் வெயின்ஸ்லேருந்து ட்ரெயின் ஆகிறது. ஸோ கீ பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாஸ்மாவில் என்ன மினரல்ஸ்லாம் இருக்கோ அதே மினரல்ஸ் இதுலேயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்கும். கலர்லெஸ் ஃப்ளூயிட்ஸாக இருக்கும், லிம்போசைட்ஸ் இருக்கும், பட் ரெட் பிளட் செல்ஸ் இருக்காது. அதனால தான் இது கலர்லெஸ், கலர் இல்லாத ஃப்ளூயிடாக இருக்குது. பட் இதில் லிம்போசைட்ஸ் இருக்குது, அதனால தான் இதுக்கு பேரே லிம்ஃப். லிம்போசைட்ஸ் வந்து டி லிம்போசைட்ஸ், பி லிம்போசைட்ஸ்னு படித்தோம் இல்லையா, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது. நியூட்ரியன்ஸை கேரி பண்ணிட்டு போவோம், ஹார்மோன்ஸை கேரி பண்ணிட்டு போவோம், மெயின் ஃபங்க்ஷன். ஃபேட்ஸை அப்சார்ப் பண்ணும் லாக்டியல்ஸ் வழியா. ஸோ இன்டெஸ்டைனல் வெள்ளையில் லாக்டியல்ஸ் மூலியமாக, லாக்டியஸ் வழியா ஃபேட்ஸை அப்சார்ப் பண்ண இந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து சர்க்குலேட்டரி பாத்வேஸ் ப்ளஸ் ஹார்ட் எவல்யூஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஓப்பன் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது பிளட் ஃப்ளோஸ் இன்டு சைனசஸ், ஆர்த்ரோபோட்ஸ், மொலஸ்க்லாம் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கும். சைனசஸ்ங்கிறது அந்த பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸில் அப்படியே போய் ஆர்கன்ஸ் அந்த பிளட்ல மிதந்துகிட்டு இருக்கும். தேர் இஸ் நோ வெசல்ஸ், அதாவது டியூப் லைக் ஸ்ட்ரக்சர், வெயின்ஸ், ஆர்டரிஸ்லாம் பெருசாக டெவலப் ஆகிருக்காது ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில். க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் வெயின்ஸ், ஆர்டரிஸ் இதெல்லாம் தெளிவாக டெவலப் ஆகி பிளட்டை கேரி பண்ணிட்டு போகிற டியூப்ஸ், டக்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்க்குலேஷனுக்கு எக்ஸாம்பிள் ஆர்த்ரோபோட்ஸ் அண்ட் மொலஸ்க். க்ளோஸ்டு சர்க்குலேஷனுக்கு எக்ஸாம்பிள் நமக்கு அனிலிட்ஸ் அண்ட் கார்டேட்ஸுங்க. ஸோ எவல்யூஷன் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு பார்த்தா, ஃபிஷ்ல 2 சேம்பர்டு ஹார்ட் இருக்கு, சிங்கிள் சர்க்குலேஷன். ஆம்ஃபிபியன்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸில் 3 சேம்பர்டு ஹார்ட் இருக்கு, இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் இருக்கு. ரெப்டைல்ஸ்க்கு ஒரு ஸ்டார் கொடுத்துருக்காங்கல்ல, எக்ஸப்ஷன் crocodile. crocodile ஒரு ரெப்டைல் தான், ஆனாலும் அதுக்கு 4 சேம்பர்டு ஹார்ட் இருக்கு. இது கொஸ்டின்ல கேட்பாங்க, நோட் பண்ணிக்கங்க. crocodile, பேர்ட்ஸ், மேமல்ஸ்லாம் 4 சேம்பர்டு ஹார்ட் இருக்கு. அண்ட் கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் 4 சேம்பர்டு ஹார்ட் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ல நடக்குது. நெக்ஸ்ட், ஹியூமன் ஹார்ட். இது என்சிஆர்டியில் கொடுத்துருக்கக்கூடிய டயக்ராம். வால்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட்ல ஏவி இருக்கு, அதாவது ட்ரைகுஸ்பிட் வால்வ் இருக்கு. அந்த அட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கலுக்கு இடையில உங்களுக்கு ரைட் சைடில் ட்ரைகுஸ்பிட் வால்வ் இருக்கு. லெஃப்ட் சைடில் பைகுஸ்பிட் வால்வ், பைகுஸ்பிட் வால்வுக்கு இன்னொரு பேர் மிட்ரல் வால்வ் இருக்கு. வென்ட்ரிக்கல் ஓப்பனிங்ஸ் வந்து செமிலியூனார் வால்வ் ஹெல்ப் பண்ணுது வென்ட்ரிக்கல் ஓப்பனிங்ஸ்க்கு.
ஸோ நோடல் டிஷ்யூ அப்படின்னு பார்க்கும்போது SAN, AVN நோடல் டிஷ்யூஸ்லாம் இருக்கு. அண்ட் AV பண்டில் இருக்கு. பண்டில் ஆஃப் ஹிஸ் புர்கின்ஜி ஃபைபர்ஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, சைனோ அட்ரியல் நோடு. SAN அப்படிங்கிறது இந்த நேம் இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். சைனோ அட்ரியல் நோடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைனோ அட்ரியல் நோடு இதுதான் பேஸ் மேக்கர். 70 to 75 இம்பல்சஸ் பர் மினிட்க்கு இது ஏற்படுத்துது. அதுக்கடுத்து ஏவிஎன் நோடு இருக்கு பார்த்தீங்களா, அட்ரியோ வென்ட்ரிகுலார் நோடுன்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து இம்பல்ஸ் அப்படியே உங்களுக்கு பண்டில் ஆஃப் ஹிஷ் மூலியமா புர்கின்ஜி ஃபைபர்ஸ் மூலியமா அப்படியே இம்பல்ஸ் ஹார்ட் ஃபுல்லா பரவும். இதுல SAN சைனோ அட்ரியல் நோடு தான் பேஸ் மேக்கர். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வேல்வ்ஸ் அண்ட் பேஸ் மேக்கர் என்னன்னு ஞாபகம் வச்சுங்க. கார்டியாக் சைக்கிள் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் டயஸ்டோல் நடக்கும். ஆல் சேம்பர்ஸ், டயஸ்டோல்னா ரிலாக்ஸ் ஆகிறது, எல்லா சேம்பர்ஸும் ரிலாக்ஸ் ஆகிடும். அப்புறம் அட்ரியல் டயஸ்டோல் நடக்கும். ஸோ இந்த அட்ரியல் சிஸ்டோல்ல 30% ஆஃப் வென்ட்ரிகுலர் ஃபில்லிங் நடக்கும். அந்த பிளட் வந்து ஃபில் ஆகும். வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் செமிலியூனார் வால்வ் க்ளோஸ் ஆகும்போது டயஸ்டோல் அப்படின்னா ரிலாக்ஸ் ஆகுது, வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் நடக்குது. தென் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் ஏவி வால்வ்ஸ் க்ளோஸ் ஆகும், பிளட் வந்து வெளிநோக்கி போகும். சிஸ்டோல்னா கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது, சுருங்கும் போது பிளட்டை வெளிநோக்கி அனுப்பும். டயஸ்டோல்னா ரிலாக்ஸேஷன் ஆகும்போது பிளட் வென்ட்ரிக்கிளுக்கு வரும். ஓகேங்க. ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்ன? 70 ml ஒரு வென்ட்ரிக்கிள்ல இருந்து ஒரு சைக்கிளுக்கு வெளியேற்றப்படுறது ஸ்ட்ரோக் வால்யூம்னு சொல்லுவோம். கார்டியாக் அவுட்புட் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்ட்ரோக் வால்யூம் இன்டு ஹார்ட் ரேட். ஸோ 70 ml ஹார்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 72 டைம்ஸ். ஸோ 72 into 17 பார்த்தா 5040 ml per minute. அதாவது கிட்டத்தட்ட 5 லிட்டர் per minute. அதான் கார்டியாக் அவுட்புட். இப்படி தான் வந்துச்சுங்க. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லப் டப்னு ஹார்ட்ல சவுண்ட் வருது இல்லையா? லப்புங்கிற சவுண்ட் எதனால வருதுன்னா ஏவி வால்வ் க்ளோஸ் ஆகிறதுனால. டப் சவுண்ட் எதுக்கு வாங்குறதுன்னா செமிலியூனார் வால்வ் க்ளோஸ் ஆகிறதுனால. ஸோ சவுண்ட் வர்றதுக்கு காரணம் க்ளோஸ் ஆகிறது தாங்கிறத முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அத்லீட்ஸ் கேன் ஹேவ் ஹையர் கார்டியாக் அவுட்புட் டியூ டு சேஞ்சஸ் இன் ஸ்ட்ரோக் வால்யூம் அண்ட் ஹார்ட் ரேட். அத்லீட் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடுவாங்க. அப்படி ஓடும் போது அந்த சமயத்திலலாம் போய் அளந்து பார்த்தோம்னா அந்த ஹார்ட் ரேட் அண்ட் ஸ்ட்ரோக் வால்யூம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த 5 லிட்டர் per minute அப்படிங்கிறது ஆவரேஜாக இருக்கக்கூடிய நார்மல் ஹியூமனுக்கு. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது இசிஜி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா P1 P இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டாவது QRS, மூணாவது T. இதில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத எலக்ட்ரிக்கல் ஈவெண்ட்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ கவுண்டிங் QRS காம்ப்ளெக்ஸஸ் கிவ்ஸ் ஹார்ட் ரேட். ஸோ இந்த QRS காம்ப்ளெக்ஸை கவுண்ட் பண்ணும்போது ஹார்ட் ரேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வருது அப்படிங்கிறது. P வேவ் அப்படிங்கிறது அட்ரியல் டீபோலரைசேஷன். ஸோ அட்ரியல் கான்ட்ராக்ஷனை இது குறிக்குது, டீபோலரைசேஷன். P வேவ் அப்படிங்கிறது. QRS வேவ் அப்படிங்கிறது வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷனை குறிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அட்ரியல் டீபோலரைசேஷன். QRSங்கிறது வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன், ventricular contraction, and then systole begins shortly after Q. So Q க்கு அப்புறம் systole start ஆகும். T waveல என்ன வருது? ventricular repolarization. அப்ப நல்லா பார்த்துங்க, P wave, QRS wave ரெண்டுமே depolarization தான். T wave மட்டும்தான் repolarization, அதுவும் ventricular repolarization. End of T, end of systole. So T முடியும் போது systole முடிஞ்சிடும். ஸோ இதுதான் இசிஜியில் நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது. P வேவ் அப்படிங்கிறது அட்ரியல் டீபோலரைசேஷன். டீபோலரைசேஷன்னா கான்ட்ராக்ஷன் ஆகிறது. QRS காம்ப்ளெக்ஸ்ங்கிறது வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன். அதுக்கப்புறம் உங்களுக்கு சிஸ்டோல் ஸ்டார்ட் ஆகிடும். T வேவ் அப்படிங்கிறது வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன். எண்ட் ஆஃப் T வந்து எண்ட் ஆஃப் சிஸ்டோல். T முடியும் போது சிஸ்டோல் முடிஞ்சிருது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டுங்க, so deviation from normal ECG shape may indicate abnormality or disease. So நமக்கு இந்த ECG டயக்ராம்ல ஏதாவது சேஞ்சஸ் வருது அப்படின்னா
ஹார்ட் டிசீஸ் இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு அடையாளமா இதை எடுத்துக்கிட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கு போவாங்க. நெக்ஸ்ட் டபுள் சர்க்குலேஷன். டபுள் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது என்ன? ஒன்று பல்மனரி சர்க்குலேஷன், ரெண்டாவது சிஸ்டமிக் சர்க்குலேஷன். இதில் பாருங்க, பல்மனரி சர்க்குலேஷன்ங்கிறது ரைட் வென்ட்ரிக்கிள், அந்த ரைட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து பல்மனரி ஆர்டரி வழியா இங்க பாருங்க, இங்க இருக்கு, ரைட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து பல்மனரி ஆர்டரி வழியா, இந்த டயக்ராம்ல அப்படியே பார்த்தீங்கன்னா புரியும், ரைட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து பல்மனரி ஆர்டரி வழியா லங்ஸுக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட் மூவ் ஆகி போகுது. அங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ்லாம் நடந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஆக்சிஜன் டிஃப்யூஷன்லாம் நடந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாறி பல்மனரி வெயின் வழியா லெஃப்ட் அட்ரியத்துக்கு வருது. இது ஒரு சர்க்குலேஷன். இதுக்கு பேரு பல்மனரி சர்க்குலேஷன். பல்மனரி அப்படின்னாலே லங்ஸ் சம்பந்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், பல்மனரி ஆர்டரி, லங்ஸ், பல்மனரி வெயின் அண்ட் தென் லெஃப்ட் ஆட்ரியம். இந்த சைக்கிள் பல்மனரி சர்க்குலேஷன். நெக்ஸ்ட் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ல ஆரம்பிக்கும், அயோட்டா வழியா, அயோட்டா வழியா உங்களுக்கு இங்க இருக்கு பார்த்தீங்களா, டார்சல் அயோட்டான்னு கொடுத்துருக்காங்களா, அயோட்டா வழியா டிஷ்யூஸ்க்கு போகும், டிஷ்யூஸ்க்கு போகும். டிஷ்யூஸ்ல இருந்து வீனா காவா வழியா, வீனா காவா மெயின் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கலெக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் ரைட் அட்ரியத்துக்கு வரும். ரைட் அட்ரியத்துல வந்து முடியும். இது சிஸ்டமிக் சர்க்குலேஷன். ஸோ மேல அப்படியே காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, லங்ஸ் வழியா போயிட்டு திருப்பி ஹார்ட்டுக்கு வருது, ஹார்ட் டு லங்ஸ் டு ஹார்ட் பல்மனரி சர்க்குலேஷன், ஹார்ட் டு டிஷ்யூஸ் டு திருப்பி ஹார்ட்டுக்கு வருது சிஸ்டமிக் சர்க்குலேஷன். ஸோ ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம், ஹெப்பாட்டிக்னாலே லிவர்னு அர்த்தங்க. இன்டெஸ்டைனுக்கும் லிவருக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த சர்க்குலேஷனை நம்ம ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் அப்படிம்போம். கொரோனரி சிஸ்டம்னா என்ன? கொரோனரி அப்படின்னாலே ஹார்ட் தான். ஸோ கொரோனரி சிஸ்டம் அப்படிங்கிறது பிளட் சப்ளை அண்ட் ஃப்ரம் கார்டியாக் மஸ்குலேச்சர். ஸோ பிளட் சப்ளை டு அண்ட் ஃப்ரம், டு அண்ட் ஃப்ரம். ஸோ கார்டியாக் மசில்ஸ், ஹார்ட்டுக்கு பிளட் போயிட்டு ஹார்ட்டுக்கே திருப்பி வர்றது, அதான் கொரோனரி சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த நாலும் இம்பார்ட்டன்ட்டுங்க. டபுள் சர்க்குலேஷன்ங்கிறது ஒன்று பல்மனரி சர்க்குலேஷன், ரெண்டாவது சிஸ்டமிக் சர்க்குலேஷன். அடுத்து ரெகுலேஷன் பிளஸ் டிசார்டர்ஸ். கிளினிக்கல் என்சிஆர்டி லைன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. ஹார்ட் இஸ் மயோஜீனிக். மசில்ஸ் இருக்கு இல்லைங்களா, மசில்ஸ் மயோஜீனிக், மசில்ஸ்னால ஆனது. ஸோ இன்ட்ரின்சிக் நோடல் கண்ட்ரோல் இதுலயே இருக்கு. அதுக்குள்ளேயே கண்ட்ரோல் ஏசிஐஎன் நோடல், ஏவிஎன் அதெல்லாம் படிச்சோம் இல்லையா, அது. மெடுல்லா ஆப்ளிங்கேட்டா மாடரேட்ஸ் ஏஎன்எஸ் வயா ஏஎன்எஸ். மெடுல்லா ஆப்ளிங்கேட்டா ஹார்ட் ரேட்டை வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு படிச்சிருப்போம். சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும், கான்ட்ராக்ஷனை அதிகரிக்கும், கார்டியாக் அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணும். பேராசிம்பத்தட்டிக் ஹார்ட் ரேட், கண்டக்ஷன், கார்டியாக் அவுட்புட் இதெல்லாம் டிக்ரீஸ் பண்ணும், அதாவது காம் டவுன் பண்ணுறது. அட்ரினல் மெடுல்லரி ஹார்மோன் வந்து கார்டியாக் அவுட்புட்டை அதிகப்படுத்தும். ஸோ இது ரொம்ப முக்கியம், ரெகுலேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க. டிசார்டர்ஸ், ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது பிளட் ப்ரெஷர் வந்து 140/90 கண்டினியூவாக காமிச்சிட்டே இருந்ததுன்னா ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னு அர்த்தம். நார்மல் வந்து 120/80 தான் இருக்கணும். 140/90 இல்லை அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஹைப்பர் டென்ஷனாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சிஏடி அத்திரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னா என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா கொரோனரி லியூமன் டியூ டு டெபாசிட்ஸ் ஆஃப் அந்த கால்சியம் மற்றது டெபாசிட் ஆகிறதுனால ஹார்ட்டுக்கு போகிற வெசல்ஸ் வந்து மெல்லிசா போயிடும். அப்போ பிளட் வந்து பிளட் ஃப்ளோ வந்து குறையும். அதுதான் அத்திரோஸ்க்ளீரோசிஸ் அப்படிங்கிறோம். ஹார்ட் இருக்கு இல்லைங்க, இந்த ஹார்ட்டுக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய இந்த வெயின்ஸு இதெல்லாம் போயிட்டு இருக்கும், ஆர்டரிஸ்லாம். ஸோ ஹார்ட்டுக்கு போகிற ஆர்டரிஸோட திக்னஸ் வந்து ஏதாவது டெபாசிட் ஆகி, கொழுப்போ இல்லை வேற ஏதாவது கால்சியமோ ஏதாவது ஒன்று அப்படியே டெபாசிட் ஆகி டெபாசிட் ஆகி டெபாசிட் ஆகி, லியூமன்கிறது இந்த குழாய்களுக்கு உள்ள ஸ்பேஸ் தான். ஸோ அப்போ பிளட் ஃப்ளோ வந்து குறையும். பிளட் ஃப்ளோ குறையிறதுனால செஸ்ட் பெயின் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதுதான் அத்திரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்ஜினா பெக்டோரிஸ் அப்படிங்கிறது
acute chest pain due to low oxygen to heart muscles. ஸோ ஹார்ட் மசில்ஸ்க்கு கம்மியான ஆக்சிஜன் போகிறதுனால செஸ்ட் பெயின் வரும். அதை நம்ம ஆன்ஜினா அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் cannot பம்ப் enough blood ஃபார் பாடி நீட்ஸ். ஸோ ஹார்ட்டால் நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு பிளட்டை பம்ப் பண்ண முடியலன்னா ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹார்ட் ஃபெயிலியருங்கிறது வேற, ஏன்னா அதால் தேவையான அளவுக்கு பிளட்டை பம்ப் பண்ண முடியலங்கிறது. கார்டியாக் அரெஸ்ட் இஸ் நாட் ஹார்ட் ஃபெயிலியர். கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிறது இதையும் அப்படியே ஸ்டாப் ஆயிடுறது. ஹார்ட் அட்டாக்குங்கிறது டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மூணும் சிமிலர் கிடையாது. ஓகேங்க. ஸோ இப்போது இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்து இன்னைக்கே நமக்கு வந்து நெக்ஸ்ட் சாப்டர் நான் உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணிடுறேன். இன்னும் 1 ஹவரில் அடுத்த கிளாஸ் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நடத்தின வகுப்பில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குங்களா? இதோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இந்த பிடிஎஃப் ஒரு தடவை இந்த கிளாஸை கவனிச்சிட்டிங்க, அந்த பிடிஎஃபை கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு ஈஸியாக குயிக்காக ஒரு வித்தின் ½ an hourக்குள்ள மினிமம் 20 மினிட்ஸ்க்குள்ள நீங்கள் வந்து இந்த சாப்டரை ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்த சாப்டருக்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டருக்கு நான் ஷெட்யூல் பண்ணிடுறேன். நீங்கள் கண்டிப்பாக கிளாஸில் ஜாயின் பண்ணிடுங்க. இன்றைக்கே இன்னும் 2 சாப்டராவது முடிச்சிருவோம். ஓகேங்களா? எலக்ட்ரோகார்டியோகிராஃப், இசிஜியோட ஃபுல் ஃபார்ம் எலக்ட்ரோகார்டியோகிராஃப், எலக்ட்ரோகார்டியோகிராம் ரெண்டுமே குறிக்கும். ஓகேங்களா? எலக்ட்ரோகார்டியோகிராஃப்ங்கிறது அந்த மெஷினை குறிக்கும். எலக்ட்ரோகார்டியோகிராம் அப்படிங்கிறது அந்த வேவ்ஸ், அந்த இது பிரிண்ட் ஆகி வருதுல அதை குறிக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் நான் இப்போ ஷெட்யூல் போட்டுறேன். ரெடியாக இருங்க. வித்தின் ½ an hour இல்லை 1 hour நெக்ஸ்ட் சாப்டர் படிக்கிறோம். ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ.